இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த வெங்கடேஷ் போட்டோ அனுப்பி வச்சனே, எல்லாருக்கும் வந்துருச்சா? எல்லாருக்கும் வந்துருச்சு சார். சார் ஏற்கனவே பார்த்த முகம் தான் சார், ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம் சார். அவங்க எப்படியாவது வெங்கடேஷை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வேற வேற வழியை ஃபாலோ பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் தடுத்தே ஆகணும். ஓகே சார். ஆமா, அந்த வெங்கடேஷ் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிடவே கூடாது. யோசிக்காம அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் மேல நிறைய எஃப்ஐஆர் இருக்கு. அவனை தூக்குனா எந்த தப்பும் கிடையாது. ஓகே சார். ஓகே சார். யார் வந்தாலும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்பணும். நீங்க எல்லாரும் மெயின் கேட்ல இருங்க. கம் ஆன். ஓகே சார். ஓகே சார். போங்க. வாயா. நிப்பாட்டு, ஹெல்மெட்டை கழட்டு. சரி போ. சண்முகம், உள்ள வரப்பவே போலீஸ் செக்கிங் ரொம்ப அதிகமா இருக்கே, என்ன காரணமா இருக்கும்? வேற என்ன, எல்லாம் அந்த வைஜெயந்தியோட வேலையா தான் இருக்கு. வழக்கத்துக்கு மேலே செக்யூரிட்டி இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கலாம், பார்த்தாலே தெரியலையா? இல்ல அவனோட நோக்கம் என்னவா இருக்கும்? எப்போ என்ன நோக்கம்? வெங்கடேசனை உள்ள விடக்கூடாது, அப்படி விட்டாலும் ஜட்ஜு முன்னாடி நிக்க வைக்க கூடாது, அவன் வாக்குமூலம் கொடுக்க கூடாது. அதானே அவன் நோக்கம். முத்துப்பாண்டி மாமா இவங்க கண்ணுல எல்லாம் படாம எப்படிங்க வெங்கடேஷ உள்ள கொண்டு வர முடியும்? எல்லாத்துக்கும் சண்முக ஐடியா கொடுத்திருக்கான். நல்லபடியா நடக்கும்னு நம்புவோண்டி. அண்ணே, அறிவு எப்பன வருவாரு? இப்போ வந்துருவாம்ல. அறிவை பார்த்து நான் பேச முடியுமா அண்ணே? இல்லே சண்முகம், கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் கட்டாயம் மீட் பண்ண வைக்கணும்டா. இல்லே, கூட்டு வரதே ஜெயில் போலீஸா இருக்கான். அவங்கள யாரும் நமக்கு தெரியாதுல்ல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம்ல. அப்பா பாத்தா எசக்கி, நீ ஏன் தான் புள்ளராஜ் பொண்ணு வந்து அலைஞ்சிட்டு கிடக்க? அது பரவாயில்லப்பா. அண்ணா, இவன் எதுக்கு நீங்க வர சொன்ன? ஏட்டி, முத்துப்பாண்டி மாமா டியூட்டில இருக்காரு. எனக்கு என்ன காரை ஓட்ட தெரியும்? அதுதான் சிவபாலன் என்ன கூட்டிட்டு வந்தான். இங்க பாருங்க போலீஸ்காரம்மா, இது ஒன்றும் உங்க ஸ்டேஷன் கிடையாது, இது கோர்ட்டு. யார் வேணாலும் வரலாம், சும்மா ஓவரா சீன் போட வேணாம். டே போதும் 2 பேரும் சண்டைய ஆரம்பிச்சிடாதீங்க. நானு செந்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் சம்முவா. அறிவழகன் என் தங்கச்சி வீட்டுக்காரி. என் தங்கச்சி அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிக்கணும்னு ஆசைப்படுதா, கொஞ்சம் பேச விடுங்களேன். ஹலோ, நீங்க பிரசிடண்டா இருக்கலாம், அது கோர்ட்டுக்கு வெளியே தான். இங்க எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அக்யூஸ்ட யாரும் பார்க்கறதுக்கு அலோடு கிடையாது. ஆர் சொன்னது? சட்டம் சொல்லுது. மரியாதையா அந்த பக்கம் போறீங்களா? என்ன சார், எங்களுக்கு சட்டம் தெரியாத தற்குறி நடிச்சிட்டீங்களா? பாருங்க, கோர்ட் வளாகத்துல குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய ரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லனா அவர் மனைவியிடம் பேசுறதுக்கு தாராளமா உரிமை இருக்குன்னு சட்டம் சொல்லுதுல்ல. பாருங்க, நீங்க அறிவழகனா அவன் வைஃபோட பேச விடலண்டா, நேரா ஹால் திறந்த உடனே நீதிபதி முன்னாடி உங்களை பத்தி புகார் சொல்லி கூண்டுல ஏத்திடுவேன், ஜாக்கிரதை. யோ, உனக்கு 2 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள பேசிட்டு வா. சரிங்க சார். அநேகமா அண்ணன் வெளியே எடுத்துருவேன்னு நான் நம்புறேன். அறிவு எடுத்தா நல்லது. இங்க பாரு ரத்னா, நானும் சண்முகம் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த வெங்கடேஷ் கட்டாயமா சாட்சி சொல்லுவான். அந்த மாலதி, வைஜெயந்தி மேடம் அவங்க 2 பேருடைய சதியை பத்தி கண்டிப்பா சொல்லுவான். உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கிடைச்சிடும். அறிவு வெங்கடேஷன் வந்துட்டானா? அவனை கோர்ட்டுக்குள்ள வராம இருக்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வைஜெயந்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவனை உள்ள கொண்டு வருவேன்னு முத்துப்பாண்டியா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெங்கடேஷன் நிஜமாவே நமக்காக சாட்சி சொல்லுவான்னு நம்புறியா? ஆமாங்க, ஏன் முன்னாடியே சொன்னா. நிச்சயம் அவன் மனசு மாறிட்டான். அறிவு, நாங்க அவன் உயிரை காப்பாத்தணுங்கிற நன்றி கடன் அவனுக்கு இருக்கு. நிச்சயம் வெங்கடேஷ் உங்க 2 பேருக்காகவும் சாட்சி சொல்லுவான். இல்லை, எதுக்குல பயப்படுத? நீ ஒன்றும் கவலைப்படாத. என் அப்பா முருகா இருக்கான், அவன் நிச்சயம் நமக்கு நல்லதான் செய்வான். வண்டி நிறுத்துங்க. கண்ணாடி இறக்குங்க. சொல்றேன்ல, கண்ணாடி இறக்குங்க. போங்க. யோ, என்ன ஆளு நீ? காரை பார்த்தா தெரியல? உள்ள டவலி உட்காந்துருக்காரு, அதுவும் தெரியலையா? அது ஜட்ஜு காரியா? சாரி சார், கொஞ்சம் பார்த்து செக் பண்ணியா? மேம்ல, அந்த பைலெல்லாம் எடுத்து வச்சுட்டே நீயே? எடுத்து வச்சுட்டேன். இல்லை, சொன்னெல்லாம் எடுத்துருக்கலாம் சார். வக்கீல் வந்துட்டு. வணக்கம் வக்கீல் சார். என்னப்பா நீங்க மட்டும் இருக்கீங்க? எங்க வெங்கடேஷ்? வந்துருவாரு சார், உள்ள கொண்டு வரதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். அங்க பாத்தீங்களா கேட்ல
அம்புட்டு போலீஸை இறக்கி அவனை உள்ள விடாம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காவ. அதை மீறி அவனை உள்ள கொண்டு வரணும்ல. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா வந்துருவான் சார். இத பாருங்க, அந்த வெங்கடேஷ் கொடுக்கிற வாக்குமூலத்தை வச்சுதான் இந்த கேஸை ஃபார்வர்ட் பண்ண முடியும். அவன் இல்லைன்னா எல்லாமே க்ளோஸ்ப்பா. சார் நிச்சயம் வந்துருவான் சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நீ வேண்டா பார்த்துட்டே இருங்க. என்ன ராசப்பா, உன் கிளைண்ட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா? குட் மார்னிங் சார். எப்படியும் ஜெயிக்க முடியாது. அந்த அறிவழகன் ஜெயிலுக்கு தான் போக போறான். அதுக்காக முன்கூட்டியே உன் கிளைண்ட்ஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்டேன். சார், இன்னும் ஹியரிங் நடக்கல. ஹியரிங் நடக்கணும், ஆர்குமெண்ட் நடக்கணும், அடுத்தடுத்து வாய்தா வேற இருக்கு. அதுக்குள்ள நீங்களே ஜெயிச்சிட்ட மாதிரி பேசுறீங்களே சார். யோ, நான் யாரியா? சிவனாண்டி. இந்த கேஸ் எப்படி போகும்னு எனக்கு தெரியாதா? யோ, இது தேராத கேஸியா? இத போய் எப்படி எடுத்த? சார், தெரிஞ்சவங்க சார். அதுக்காக தோக்க போற கேஸ தைரியமா எடுப்பியா? யோ, நிறைய ஏரிங்களா நடக்காது. ஒரே ஏரிங்களா கேஸ முடிச்சு விட்டுருவேன். தோத்து போறதுக்கு தயாராரு. சார், அறிவழகன் தப்பு பண்ணல. நிச்சயமா அவரை கொலை பண்ணல சார். எதை வச்சுமா அப்படி சொல்ற? சார், என் அப்பா முருகன் சாட்சியா சொல்லுதம் சார். அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் நிரபராதி. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அந்த முருகனை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல சொல்லு. லெட்ஸ் கோ. இல்ல என்னல இந்த ஆளு நக்கல் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. இப்படி சொல்லிட்டு போறான். இன்னும் வெங்கடேஷன் வரலையே. இல்லை பொருள வந்துருவான் அவன். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சரிண்ணே. என்னாச்சு, வெங்கடேஷ் வந்தாச்சா? உறுதியா வந்துருவான் சார். உறுதியா வருவான். அடுத்த நம்ம கேஸ் தான்ப்பா, அதுக்குள்ள வந்தாகணும். நான் பார்த்துக்கிட்டேன். இன்னும் 5 நிமிஷம் கூட இல்ல. நீங்க ஆரம்பிங்க. சரி, பாரு. இல்ல சம்மு, என்னல இவன் இன்னும் காணோம். எப்போ வருவான்ப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க.